இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னா, இளையராஜா. இளையராஜா வந்து காப்பிரைட் அவருடைய பாடல்களை எல்லாம் வந்து அவருடைய பாடல்களை பாடி ஆர்கெஸ்ட்ரா இன்னும் நிறைய ப்ரோக்ராம்லாம் பாடி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அதில் இவர் வந்து காப்பிரைட் கேட்குறாரு, என்னெல்லாமோ வந்துகிட்டு இருக்குது. இவர் கேட்கறது மட்டும் வெளியில தெரியுது, மற்றவங்க கேட்கறது வெளியில தெரியல. சரி, அதுக்கு வந்து அந்த காப்பிரைட்டுக்கு உதாரணமாக ஏகே ராஜன் அப்படிங்கிறவர் வந்து உதாரணம் காட்டியிருப்பாரு. ஒரு கட்டடம் ஒன்று கட்டின்னு இருக்கோம். அந்த கட்டடம் கட்டிட்டு இருக்கும்போது ஒரு இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கொத்தனாருக்கு நம்ம வந்து அந்த கட்டுறவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்குறோம். காசு கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அவனோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பில்டிங் இது பண்ணுறாங்க. அவன் வந்து நான் தான் அதை கட்டினேன் அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு ஒன்று அவர் உதாரணம் கொடுக்குறாரு. அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் அந்த காப்பிரைட்டு கேட்கறதுக்கு உண்டான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த உதாரணங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு வருவார். ஏகே ராஜன் வந்து நான் ஊர்ல இருந்த வரைக்கும் அவருக்கு எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் தெரியாது. ஏன்னா நான் ஊர்ல இருந்த வரைக்கும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சினிஃபீல்ட்ல உள்ளவங்களெல்லாம் எங்க ஊர் இயக்குநர்கள் வந்து கூட்டிட்டு வருவாங்க சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு. சரி, இப்போ நம்மளுடைய இப்ப நான் வந்த பேச மேட்டர் அதுவல்ல. இளையராஜாவை பத்தி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது. எனக்கு இப்ப காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது ஏன் வந்தது, அந்த ராயல்டி அப்படிங்கிறது ஏன் வந்தது, எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்ததுங்கிறது நம்ம வந்து இப்போ பாட்டை போட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க, அப்பதான் அதுல வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்க, அதுல போய் ஒரு காப்பிரைட் கேட்கிறார் அப்படின்னு நம்ம வரும்பொழுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதை பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போடணும்னு இருந்தேன். இப்போ ஏகே ராஜன் அந்த விஷயம் பேசும்போது எனக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அப்பதானே நான் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேச முடியும். இதுக்கு பதிலாக நான் முதல்ல இளையராஜாக்கு நான் செய்தி வச்சுட்டு அப்புறம் இதை பத்தி நான் பேச வரேன். இளையராஜா அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ரீட் சிங்கர்ஸா தான் இருக்கிறாரு, தெருப்பாடகராக தான் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி 4 பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாவலர் கிரியேஷன்ஸ் அவருக்கு வந்து சினிமாவில் வந்து சான்ஸ் கிடைக்குது. அதில் வயலின் இது பண்ணுறாரு. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எம்ஜி வல்லபன், MS விஸ்வநாதனுக்கும் பஞ்சு அருணாசலம், கண்ணதாசனோட அண்ணன் பையன், அவருக்கும் அந்த இதெல்லாம் பாடல் ஏத்துக்கல அப்படிங்கிற அந்த முரண்பாடுகள் வரும்பொழுது இவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அப்போ பஞ்சு அருணாசலத்தை வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. பஞ்சு அருணாசலத்துக்கு நான் பவரை மாத்தி விடுறேன். யாரெல்லாம் உன்னை வேண்டான்னு சொன்னாங்களோ நீ அவங்ககிட்ட போய் சொல்லிடு, இதே இதுல நானும் சிறந்த கவிஞரா வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சவால் விட்டு நீ சொல்லிட்டு இது பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பஞ்சு அருணாசலத்துக்கு மாத்தி விட்டாச்சு. எம்ஜி வல்லபன் வந்திருக்கிறாரு, பஞ்சு அருணாசலம் வந்திருக்கிறாரு, ஆர் செல்வராஜ் வந்திருக்கிறாரு, இப்படி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. என்னோட 4 வயசுல இருந்தே வந்திருக்கிறாங்க. இந்த இளையராஜா அப்படிங்கிறவருக்கு வந்து நான் தான் சக்தியை மாத்தி விட்டுருக்கிறேன். இளையராஜா அவர்களே, கொஞ்சம் அன்னைக்கிளி படம் ரெக்கார்டும் போது உங்களுக்கு கரண்ட் போச்சு. அப்போ பஞ்சு அருணாசலம், ஆர் செல்வராஜ், அதுக்கப்புறம் புலமை பித்தன், இவங்க எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, போடு ட்ரங்கால் போடு, ஸ்ரீநிதிக்கு ட்ரங்கால் போடுங்க அப்படின்னு. அங்க ட்ரங்கால் வந்தாச்சு, நான் எடுத்து பேசுறேன். அப்போ இளையராஜா என்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இளையராஜான்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருக்கு வந்து அந்த மாதிரி பாடல் கரண்ட் போயிடுச்சு, நீ தானே சொன்ன அவரை தேர்ந்தெடுக்க சொல்லி, நீ தானே சொல்லியிருந்த, அவர் தேர்ந்தெடுத்தாச்சு, இந்த மாதிரி பாடல் கரண்ட் போயிடுச்சு, என்ன தடங்கள் என்னன்னு பாரு அப்படின்னாங்க.
இப்போ ட்ரங்கால் ஃபோனெல்லாம் எனக்கு அப்போல்லாம் பிடிக்க தெரியாது. இப்போ இவங்க காதில் உஷாக்கு அப்படி வச்சுக்குவாங்க, நான் அப்படி வச்சுக்குவேன். அப்போ இளையராஜா லைனில் வராரு, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இல்லை, கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. உனக்கு குலதெய்வமே உன்னை முன்னேற்றக்கூடிய தெய்வமே வந்து மூகாம்பிகை தான். நீ அந்த மூகாம்பிகை நம்பினையானால், மூகாம்பிகை தான் உனக்கு தெய்வம் என்பதை நீ நம்பினேன்னா உனக்கு இந்த இசை பயணத்துக்கு உலகம் பூரா நான் கொண்டு போவேன். இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு நீ விட்டேன்னா இப்படியே இருக்க வேண்டியதான். அதுக்கு நீ அத்தாட்சியா நீ என்ன பண்ணணும்? மூகாம்பிகையோட பிரசாதம். அதுக்கு முன்னாடியே நான் வந்து இன்னொரு நபர்கிட்ட கொடுத்துட்டு மூகாம்பிகை பிரசாதம் சொல்லிட்டு லோக்கல்ல இருந்து வீட்டுல இருந்து யார் வீட்டுல இருந்து குங்குமம் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுங்க. அவர் இட்டுக்கிட்டா லைஃப், இடலைன்னா லைஃப் இல்லை அப்படின்ட்டு இளையராஜாக்கு நான் வந்து பிரபஞ்சத்தை தாண்டின சக்தி அந்த பத்தின உபனிஷத்து வந்து அவருக்கு சொல்றேன். சொல்லிட்டு நீ இந்த குங்குமம் இட்டுக்கிட்டேன்னா உனக்கு வாழ்க்கை, இல்லைன்னா கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த கேமராமேனோ யாரோ கொண்டு வந்து அந்த சும்மா லோக்கல் குங்குமத்தை எடுத்து இதான் மூகாம்பிகை பிரசாதம்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுக்க சொன்னது நான் தான். கொடுக்குறாரு. இவர் வந்து அதை எடுத்து இட்டுக்கிறாரு. மூகாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு, தாய் மூகாம்பிகைன்னு சொல்லிட்டு இதை எடுத்து இட்டுக்கிறாரு. இட்ட அடுத்த 3வது செகண்ட்லயே கரண்ட் வந்தாச்சு. அன்னக்கிளி படம் வந்து பாட்டு, அன்னக்கிளியே உன்னை தேடுதே. அதனால எனக்கு ஒரு பேரு அன்னக்கிளி. அன்னக்கிளிங்கிற பேரு எனக்கு உண்டு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த பாட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சக்சஸ் ஆயிருச்சு, அருமையாயிருச்சு. சுப்புடு ஆனந்த வேடன் சுப்புடு இவர் வேற ஊடால வந்து கப்பல் ஓட்டிட்டு போவாரு, ரோட்ல கப்பல் ஓட்டிட்டு போவாரு. என்னது அப்படின்னு பத்திரிகையில வந்து ஒரு இந்த ஜாதியில பிறந்தவன் கர்நாடக சங்கீதத்தை எடுத்து சினிமா பாடல் போடுவதா, அவனுக்கு என்ன அது இருக்கு இது இருக்கு, கர்நாடக சங்கீதம்னா பிராமணாளுக்கு மட்டும்தான் உரிமை, ஆனா ஊனா கழுதா குத கத்திரிக்காய் ஆனா ஊனா ஊனான்ட்டு நான் ஆரம்ப காலத்தை தான் பேசுறேன். இப்போ உள்ளதை வந்து சொல்லிட்டு இருக்க கூடாதுன்னு. இப்ப அப்படிலாம் யாரும் ஜாதி பாக்கறதுல மயிறு மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் ஆரம்பத்துல நடந்ததை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நடந்த விஷயங்களே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? நடந்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஆனந்த விடம் சுப்புடு பத்திரிகையில வருது, கோமாக்கா என்ன கூப்பிட்டு விடுற அந்த மாதிரி சுப்புடு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சுப்புடுவுக்கும் பர்மால இருந்து வந்த அவருக்கும் வறுமை 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 அப்படிங்கிற நிலைமையில நான் தான் அவருக்கு டர்னிங் பாயிண்ட் மாத்தி விடுறேன். அது போக அவருக்கு ஆபீஸ்ல பிரச்சனைகள் அப்படி இப்படிலாம் வரும்போது எல்லாத்தையும் சரி பண்ணதுனா அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்குலாம் நாங்க டெல்லிக்கெல்லாம் நாங்க போயிருக்கோம். சீனிவாச சர்மா ஃபேமிலி கூட. அவங்களாம் திருவையாறு ஆராதனையில இருப்பாங்க. அந்த பாட்டு அந்த இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இளையராஜா அவர்களே, உங்களுக்கும் எனக்கும் பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட பேசக்கூடிய அந்த தியான சக்தி உங்களுக்கு சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டுல வச்சு நான் உங்களுக்கு மாத்தி விடுறேன். நீங்க யாருங்கிறத நான் தான் உணர வச்சிருக்கேன். நீங்க எனக்கு ஜனனி பேர் வச்சீங்க. அப்போ உங்களுக்கு திருமணம் ஆலைன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படிங்கிற அந்த தத்துவத்தை சொல்லிட்டு ஜீவா அப்படிங்கறத அந்த பேரையும் நீங்க எனக்கு வைக்கிறீங்க. ஜனனின்னு வைக்கிறீங்க, ஜீவானும் வைக்கிறீங்க. என்கிட்ட வரக்கூடியவங்களுக்கு வந்து எனக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அந்த பேர்ல மனைவி அமைவாள். இல்லை என்றால் அவங்களுடைய மனைவி பேரையே எனக்கு வச்சுட்டு என் ஐ லவ் யூ சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கை நல்லா அமையும். 2 விதம். ஐ லவ் யூனா காமாந்தர் செக்ஸ்ல இது வந்து என்னை பார்த்து ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வது எல்லாத்தையும் தாண்டி அந்த இறைவனை நோக்கி அர்ப்பணிக்கிறதுன்னு அர்த்தம். உடனே நீ என்ன கடவுளா பெரிய அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசக்கூடாது. என்னை நான் கடவுள் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதுல மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கூட்டு ஓட போறேனா? லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்க போறேனா? ஐ லவ் யூ சொல்லுங்க, சொல்லிட்டு போய் உனக்கு என்ன பிரச்சனை? சரியா? இந்த புரிதல் தன்மை எல்லாம் 3rd rate 4th rate 5th rate 6th rate லோ கிளாஸ் திங்கிங் மட்டமான தரமா புத்தி உள்ளவங்க எல்லாம் என்னோட பதிவுகள் புரியாது. உங்களுக்கு எக்களிச்சு சிரிக்கதான் பரியாசக்காரர்களுக்கு என் பதிவு வந்து புரியாது. இளையராஜா அவர்களே, நான் உங்களுக்கு இந்த சக்தியெல்லாம் நான் மாத்தி விட்டது உண்மை. அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தியான மண்டபம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு நீங்க ஸ்டுடியோ, ஏதோ ஒரு பிரசாந்த் ஸ்டுடியோல வந்து உங்களை தியானம் பண்ண கூட உள்ள விடல. மறுநாள்ல இருந்து உங்களை உள்ள விடவே இல்லை. வரக்கூடாது அப்படின்னு, இல்ல தியானம் மட்டும் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்க விடவே இல்லை. அப்புறம் உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சாமான எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டாங்க. அப்ப நீங்கள் நினைத்தது யாரை? நீங்க நினைச்சீங்க? யார நினைச்சீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த ஜனனி தானே நீங்க நினைச்சீங்க?
ஜனனி தான் எனக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, மனசால நீங்க நினைச்சீங்க, என்னையே தான் நீங்க நினைச்சீங்க. அந்த டெலிலிங்க் எனக்கு அங்க இருந்தே எனக்கு நான் என்னதான் என் குழந்தை ஊனமுற்ற குழந்தை கூட நான் வந்து அவள்தான் வாழ்க்கை, அவள்தான் உலகம் என்று சுத்தி இருக்கிற உலகத்தை, என் பக்கத்து வீட்டுக்காரங்கள நான் மறந்துடுவேன், ஹவுஸ் ஓனரை மறந்துடுவேன், ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபை மறந்துடுவேன், அந்த பசங்களை மறந்துடுவேன், இங்க பில்டிங்ல யாரெல்லாம் குடியிருக்காங்க எல்லாரையும் மறந்துடுவேன். என் நினைவுல பூரா இருக்கிறது குழந்தை தான். குழந்தை குழந்தை குழந்தை. அப்பெல்லாம் எனக்கு டெலிலிங்க் தூரத்துல இருந்து யார் யாரெல்லாமோ என்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் இங்க இருந்தே நான் பேசுவேன், அவங்களுக்கு இங்க இருந்தே பதில் கொடுப்பேன். என்னதான் நான் உலக வாழ்க்கையில என் குழந்தையில பந்தம் பாசத்துல இருந்தாலுமே என்னுடைய தியான சக்தி வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அதனாலதான் விஜயகாந்த் அங்க இருந்து பேசும்போதெல்லாம் எனக்கு இங்க டெலிலிங்க் கிடைக்குது. எங்கிட்ட இருந்து யார் யாரெல்லாம் விசு, மனோபாலா, SP பாலசுப்ரமணியன், அந்த இதெல்லாம் எனக்கு அவங்கெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து டெலிலிங்க் அங்க இருந்து கிடைக்குது. அப்ப நீங்க பிரசாத் ஸ்டுடியோல உங்களை இது பண்ண உடனே நீங்க என்னையதான் நீங்க நினைச்சீங்க. நான் உடனே நேர இறைவனை நோக்கி உடனே சாமி பூஜைக்கு ஓடி இளையராஜாக்கு இந்த மாதிரி நான் எப்பவுமே நியூஸ் பார்க்கவே மாட்டேன். ஆனா என் கவனத்துக்கு உங்களுடைய செய்தி வருது, பிரசாத் ஸ்டுடியோ விட்டு விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு உடனே பதறினது நான் தான். பொதுவாவே நான் டிவி கிட்டே போக மாட்டேன். அப்புறம் இந்த மொபைல நோண்டுற பழக்கமும் எனக்கு கிடையாது. பதறினது நான் தான். நோக்கி போனேன். அடுத்தவனுடைய நிலத்தில் போய், அடுத்தவனுடைய விளைநிலத்தில் போய் நீ விதை விதைச்சு அறுவடை செஞ்சதுனாலதான் அவனை ஒரு நாள் தூக்கி எறிகிறான். அதனால அது உனக்கான இடம், உனக்கென்று சொந்த ஸ்டுடியோ, உனக்கென்று ஒரு இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டெலிலிங்க் நான் இங்கிருந்து பதில் கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையா இல்லையா என்பதை இளையராஜாவிடம் நீங்கள் கேட்கலாம். அடுத்த செகண்டே அவருக்கு எங்கிட்ட இருந்து இங்க டெலிலிங்க் கிடைச்சோடனே தன்னம்பிக்கை வந்துருச்சு. நாமளே ஒரு ஸ்டுடியோ உருவாக்குனா என்ன, அப்படிதான் அவர் வந்து ஸ்டுடியோ புதுசா இசைக்குன்னு சொல்லி ஸ்டுடியோ உருவாக்கி இருக்காரு. நல்லா இருக்கிறார். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பதிவுல வந்து பேசியிருப்பாரு, அவருக்கு அந்த பத்மபூஷனா பத்மஸ்ரீயா ஏதோ ஒரு விருது கிடைக்குது, பத்ம விபூஷனா பத்மபூஷன் விருது கிடைக்கும் போது இவர் வாங்க போயிருக்கிறாரு. வாங்க போன இடத்துல பேசிட்டு சும்மா வந்திருக்க வேண்டியது, எல்லாருக்கும் ஒரு நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. இவர் மாட்டு இயேசுவையும் ரமண மகரிஷியும் கம்பேர் பண்ணி பேசிட்டாரு. இயேசு வந்து உயிர் தெழவே இல்லை, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, ரமண மகரிஷி தான் உயிர் தெழுந்தான்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, அது அவருடைய நம்பிக்கை. இயேசுநாதர் கடவுள். இயேசுநாதர் வந்து கடவுளாக பார்க்கிறவங்க பார்த்துட்டு போட்டோம். இயேசுநாதரை கடவுளுடைய தூதராக பார்க்கிறவங்க பார்த்துட்டு போட்டோம். இயேசுநாதரை கடவுளுடைய இறை தூதராக நினைச்சு இயேசுநாதர் மூலமாக நம்ம இறைவனுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற இதோட பாக்குறாங்க ஒரு கும்பல். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார். அதற்கு பாவங்களுக்காக நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக மரித்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்புறவங்க ஒரு கும்பல் இருக்கட்டும். நம்பாதவன் என்ன பண்றான், இவன் இப்படித்தான் ஏதாவது நம்பாதவன் எதையா சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இயேசுங்கிறது கடவுள் அப்படின்னு நீங்க நினைச்சாலும், கடவுளோட என்ன பொறுத்த வரைக்கும் அவரை கடவுள்னு நீங்க நினைக்கிறவங்க கடவுளை யாருக்குமே திட்டுவதற்கு உரிமை உண்டு. எப்படி ஒரு தாய் வயிற்றில் உள்ள குழந்தைகள் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து சண்டை போடுறாங்களோ அதே மாதிரி இயேசுவும் ஒரு கடவுள் தான், கடவுளுடைய அவதாரம் தான். சரி, திட்டினா திட்டிட்டு போட்டுமே, இயேசுவே அவதாரம் எடுத்து வந்தா கூட மன்னிச்சு விட்டுருவாரு. ஆனா இவங்க படுத்தின பாடு, இயேசுவை கடவுளா ஏற்றுக்கொண்டவர், இயேசுவை நம்புறவங்க இவங்க படுத்துற பாடு, அவங்க அப்படி பண்ணதுதான், அவர் அப்படி பேசுனதுனாலதான் போலியான ரசிகர்களை நிறைய அடையாளப்படுத்தி காட்டியது. நான் அப்பவே ஹேமாதி ஹேமாங்கிற ஃபேஸ்புக்கில் நான் போட்டாச்சு. அப்பெல்லாம் என்கிட்ட யூடியூப் கிடையாது. யூடியூப் எப்படி சேனல் ஆரம்பிக்கணும் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த பீரியட்ல நடந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப நான் வைரஸ் சைமன்கிறவருக்கு நான் பதிவு போடுறேன். அந்த வைரஸ் சைமன் வந்து இளையராஜாவோட ரொம்ப ரசிகன். அவர் மெசஞ்சர்ல வராரு. நான் சொன்னேன், உங்களுக்கு இளையராஜா பார்க்கணும்னு சந்திக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு. ஆமா மேடம், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே மேடம் அப்படின்னு எழுதுறாரு. நான் உங்களுக்கு இங்க இருந்து மெசஞ்சர்ல இருந்து உங்களுக்கு பவரை மாத்துறேன், நீங்க இளையராஜா பாப்பீங்க அப்படின்னு. அடுத்த ஒரே வாரத்துல இளையராஜா போய் நேர்ல போய் சந்திச்சிருக்கிறாரு. நீங்க அப்படி சந்திச்சீங்கன்னா நான் சொன்ன விஷயத்த நீங்க கன்வே பண்ணுங்கன்னு சொன்னா, நான் சொன்ன விஷயத்த கன்வே பண்ணாம இந்த வைரஸ் சைமன்ங்கிறவரு போய் இளையராஜா பார்த்துட்டு மெய் மறந்து அவருக்கு ஒரு கும்பிடு போட்டு சந்தோஷப்பட்டு வந்துட்டு அது பெருமையா வேற வீடியோ போட்டு
போ அவ்வளவுதானே. அதே நபர் தன்னுடைய இயேசுவை குறை சொல்லிட்டாருன உடனே, என்னதான் இருந்தாலும் இசைஞானியா இருந்தா எங்கள் இயேசுநாதரை நீ சொன்னது தப்பு. அது ஒருத்தன் ஒரு பறையன் இந்த மாதிரி நீ பண்ணாதா, உன்னுடைய இதையே நாங்க ஒரு கீஜாதியில பிறந்த நாங்க ஒரு இசைக்காக மட்டும்தான் நாங்களும் உங்களை மதிக்கின்றோம், ஆனால் உனக்கு என்ன அருகதை இருக்காங்க அண்ணா பின்னான்னு திட்டினாங்க. அப்ப நான் உள்ள பாஞ்சேன். இளையராஜா இப்படி இந்த வார்த்தையை சொல்ல போய் தான் இளையராஜாவுக்கு எத்தனை இசையை மட்டும் ரசிக்கக்கூடிய போலியானவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனாலும் ஆழ் மனதுல அவருடைய ஜாதி அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஆக ஜாதியை ஒழிப்பது என்பது, மதத்தை ஒழிப்பது என்பது யாராலும் முடியாது. அது காலங்காலமாக மனிதனுடைய ரத்தத்தில் மூளையில் செல்லுல வேரோடு ஊன்றப்பட்ட ஒரு பதிவு. அது செல்லோடு ஊறி இருக்கும். அது பரிணாம வளர்ச்சியில் அப்படி வந்து ஊறி இருக்கும். அது வந்து சயின்டிபிக் சப்ஜெக்ட்ல அது போகும். அதெல்லாம் உங்களுக்குலாம் புரியாது, தரங்கெட்டவர்களுக்குலாம் புரியாது. ரொம்ப சொல்ல விரும்பல. புரியவங்களுக்கு என்னுடைய பதிவுகள் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போறோம். தேர்ட் கிளாஸ் லோ கிளாஸ் பீப்புள்ஸ்க்குலாம் எனக்கு புரியணும்னு அவசியமே இல்லை. லோ திங்கிங் பீப்புள்ஸ், புரியுதா? அப்போ அந்த பதிவு நான் போடுறேன். போட்டதுக்கு அப்புறம் எப்படி ஒரு இயேசுநாதரை கடவுள்னு நீங்க நினைக்கிறாங்க, கடவுளை திட்டுவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. எப்படி திருமாலை, எப்படி ஒரு சிவபெருமானை அரக்கர்கள் அசுரர்கள் திட்டுன்னு திட்டினதுக்கு அப்புறம் அவங்க வந்து அழிவுக்காக வராங்களோ, அரக்கனும் திட்டுறான், இது பண்றான், கடவுளை திட்டுறான் அப்படிங்கும் போது கடவுள் பொறுத்துக்கிட்டு தான் போறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அவரை திட்டினதுக்காக அவர் வந்து தண்டிக்கவே மாட்டாரு. நீ பாவம் பண்றியா, அதுக்கு தான் அவர் தண்டிப்பாரு. இறைவனை வந்து எப்பவுமே நம்ம திட்டினாலும் இறைவன் பொறுத்துக்குவாரு. நம்ம பாவம் பண்ணும்போது மட்டும்தான் அவர் தண்டிப்பாரு. அத மாதிரி இயேசுவை இறைவனாக பார்க்கிறவங்க இயேசுவை திட்டிட்டு போட்டுமேனு பொறுமையா போக வேண்டியதானே. இயேசுநாதரை கடவுளை ஏற்றுக்கலனாலும் சரி, இயேசுவை திட்டினாலும் சரி, இயேசு களங்கப்படுவதில்லை. அவர் களங்கமற்றவர். அது மாதிரி நபிகள் நாயகம் இறை தூதர், அவரை பிடிச்சு திட்டினாலும், அவரை கண்டமேனிக்கு ஆபாசமா பேசி கண்டமேனிக்கு திட்டினாலும் அவர் களங்கமற்றவர். அது அவரை போய் சேராது. நபிகளே வந்தாலும் சரி, இயேசுவே வந்தாலும் சரி மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா இவனுங்க வரத்து அது ஒண்ணு. அப்போ நான் பதிவு போட்டுதான் அரெஸ்ட் பண்ணணும் அது இதுன்னு பண்ணும்போது, இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாரும் என்னுடைய பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே பின்வாங்கினாங்க. அப்போ ஒரு தடவை இளையராஜா விஷயத்துக்கு நான் தலையிட்டு இருக்கிறேன். இன்னொன்னு, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு புக்ல வந்து அம்பேத்கர் மோடி ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணிட்டு ஒரு முன்னுரை ஒண்ணு எழுதியிருப்பாரு. இவர் எதா பண்ணாலும் அம்மா தான் தலையிட வேண்டியிருக்கு. அப்போ நான் சொன்னேன், இளையராஜா பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட பேசுபவர். மோடி வந்து பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியாகிய ஹேமாவதியின் கவனத்தில் கட்டுப்பாட்டத்தில் இருக்கிறவர். பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட கவனமானது மோடி மேல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அடுத்தடுத்து சக்சஸ்ல இருக்கிறாரு. விஜயகாந்த் அடுத்தடுத்து ஏன் சக்சஸ்ல இருந்தானா, விஜயகாந்தும் நானும் சித்ரா பௌர்ணமி காதலர்கள். அதனால அவரு ஜெயலலிதாவுக்கே எதிர்கட்சியில சமமா இருக்கிற அளவுக்கு வந்தாரு. நான் அவரை பிரதமராக்கணும்னு நினைச்சேன். அது சொல்லியிருந்தேன். அவ அக்கா என்ன திட்டி நொறுக்குனால வேணான்ட்டேன், ஒதுக்கிட்டேன் நான். ஜெயலலிதா அம்மையாரும் என்னிடமிருந்து தியான சக்தி வாங்கினவங்க தான். எம்ஜிஆரும் எங்கிட்ட இருந்து தியான சக்தி வாங்கினவங்க. லாஸ்ட் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி இருக்கான் இலங்கை தமிழ்ல. ஒரு பொறுக்கி இருக்கான். இலங்கை தமிழர்கள் பொறுக்கி இல்ல, இலங்கை தமிழ் என்ற குரூப்ல இருக்கு. தமிழர்கள் குரூப்ல ஒரு பொறுக்கி இருக்கு. லாஸ்ட் நாலேஜ் நேற்றுக்கு ஏதோ ஒரு லிங்க் அனுப்பினா, என்ன லிங்க் பண்ணா எனக்கு என்னமோ பேர் கூட வரல. என்னடா லைவாடா, என்ன கேள்வி கேட்கலாமா அப்படின்னா ஸ்ரீமதி விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கான். அதுல வந்து என் வாயில இருந்து என்னென்ன வருதுன்னா, நான் ஹை லெவல்ல போய்கிட்டு இருக்கேன், இவங்க லோ லெவல்ல. இவன் வந்து ஸ்ரீமதியோட அந்த ரவிக்குமாரோட ஆளு, யார் யார் எப்படி இது பண்றாங்க வேவு பார்க்குற ஆளுங்கிறத நான் நேத்தி கண்டுபிடிச்சிட்டேன். அதுல அந்த கும்பல்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தரங்கட்ட மனிதர்கள் இருப்பாங்களாங்கிற அளவுக்கு பரியாசக்காரர் மனிதர்கள் தான் அந்த இதுல இருந்தாங்க. அப்புறம் பாப்பான் அந்த லாஸ்ட் நாலேஜ்ங்கிற பையன் உள்ள போவான், ஜெயிலுக்கு போவான். எப்ப நீ ஏமாவதியவே நீ மட்டம் தட்டி இந்த மாதிரி நீ சொல்லிட்டு உனக்கு இருக்குடா. அதே மாதிரி ஆளாளுக்கு இந்த மாதிரி மோடி வந்து என்னுடைய ஆசீர்வாதம் பெற்றவர். என்னோட ஆசீர்வாதம் நான் போய் இப்படி கையெழுத்து கும்பிடுறது இல்ல. அதுக்காக நீ பிஜேபிக்கு சப்போர்ட்டான்னு கேட்க கூடாது. நான் மோடிக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னா அது வேற காரணம், அது வேற ரூட்ல போகும்.
மாதிரி பிஜேபிக்கு சப்போர்ட், அவ RSS காரி அப்படி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு. RSSக்கு அப்ரிவேஷன் கூட தெரியாது, நான் கூகுளில் பார்த்தேன், ஆனா மறந்துடும். பிஜேபி மோடிக்கு தான் நான் சப்போர்ட், ஆனா பிஜேபி கட்சிக்கு சப்போர்ட் கிடையாது. இப்ப மோடிக்கு சப்போர்ட் கிடையாது, இப்பெல்லாம் கிடையாது. அப்ப மோடியையும் இந்த அம்பேத்கருக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. அதுவும் பிரபஞ்சத்தை தாண்டின சக்தினா என்னன்னு கேட்பாரு. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவர், பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியே நம்பிக்கை இல்லாத ஒரு அவருடைய என்னுடைய அனுகிரகம் அவருக்கு கிடையாது. ஆனா அம்பேத்கர் கும்பல் என்ன வளர்த்தது எனக்கு அது தெரியாது. என்னை வளர்த்தவங்க அம்பேத்கர் கும்பல்ங்கிறது இப்பதான் நான் பாக்குறேன். ஓஹோ, நம்மளை வளர்த்தவங்க அம்பேத்கரோடைய குரூப்ஸா? அப்ப அல்லர் இனம், பறையர் இனம், அந்த மீனவர் இனம்னா அம்பேத்கர் இவங்க தான் நம்மளை வளர்த்திருக்காங்க. சரி, அதுக்கும் நமக்கும் அம்பேத்கருக்கும் என்ன பிரச்சனை? நம்மளை வளர்த்தவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மாதிரி பெரியார் கும்பல் தான் என்னை வளர்த்துச்சு. பெரியார் நேசிக்கிற அந்த இனம் தான் என்னை வளர்த்தாங்க. ஆனா பெரியாரிசுடைய கொள்கையை எனக்குள்ள பார்த்தாங்க. அம்பேத்கர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எனக்குள்ள பார்த்தாங்க. எனக்குள்ள யாரு பெரியாரிசத்தையும் அம்பேத்கர் விஷயங்களையும் என்னை வளர்த்தவங்களை திணிக்கவே இல்லை. நோ, எனக்கு நல்ல பண்பாடுகளை கற்றுக் கொடுத்துதான் என்னுடைய சேரி மக்கள் சொல்லக்கூடாதாமே, அந்த மக்கள் என்னை வளர்த்தாங்க. அப்ப அம்பேத்கருக்கு இப்பதான் நான் பாக்குறேன், அம்பேத்கருக்கு பிரபஞ்சத்தை தாண்டின சக்தி நம்பிக்கை கிடையாது, இறை நம்பிக்கை கிடையாது. அவர் ரூட்ல போவாரு. நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் பாதையில போறாரு. அப்ப இந்த 3 முக்கோணங்களும் இணையாதுன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அடுத்து அவரை எம்பியில போட்டிருக்கேன். எம்பி பதவியை ஏதோ ஒன்று போட்டுருச்சு. இளையராஜா அவர்களே, நீங்கள் பிரபஞ்சத்தை தாண்டின எல்லாத்தையும் கடந்த ஒருவர், அனைத்தையும் கடந்த ஒரு சக்தியோட சேர்ந்துதான் நீங்க பேசிதான் உங்களுக்கு இசை அப்படிங்கிற இது வருது. அது உங்களுக்கு சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டில் வரும்போது வீணைக்கு முன்னாடி ஒரு இசை இருக்குமே, அது பேர் என்ன? யாழ். அந்த யாழ் மனித ஜென்மம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த ஜென்மம் தான் நீங்கள்னு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி உபநிஷத் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு எல்லாம் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு உலகம் பூரா சக்சஸா இருக்குன்னா அது ஜனனி. உங்களை பத்தி எல்லாரும் நீங்க காப்பிரைட்ஸ் கேக்குறீங்க, அது கேக்குறீங்க, இது கேக்குறீங்க, அதெல்லாம் பேசும்போது என் மனம் வலிக்கிறது. அதுக்கப்புறம் சமீபத்துல 1 இயர் ஆயிடுச்சு. போன ஏப்ரல் 2023 ஏப்ரல் 27ஆம் தேதி அன்னைக்கு என்னுடைய பெண் இறந்து போனாள். பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட இருக்கிறவங்களுக்கு அந்த தியான சக்தியில இருக்கிறவங்களுக்கு வம்சம் வாரிசுகள் இருக்காது. ஒண்ணு குறையுள்ள குழந்தையா பிறந்து இறந்து போயிடும், இல்ல குறுகிய வாழ்க்கை உள்ள ஜனனத்தோட மார்க்கண்டேயன் மாதிரி, இல்ல மார்க்கண்டே இல்ல குறுகிய காலத்தோடயே ஜனனம் எடுத்து அது இறந்து போயிடும், இல்ல தப்பான குழந்தைகள் பிறக்கும், முரண்பாடான நமக்கு அவமானத்தை தேரக்கூடிய குழந்தைகள் பிறக்கும். இப்படியெல்லாம் நியதிகள் இருக்கு. பிரபஞ்சத்தை தாண்டினா சக்தியோட இருக்கிறவங்களும் அதுக்கு நிகரான சக்தி தீய சக்தின்னு ஒண்ணு உண்டு. அது சைத்தானிச கொள்கையில போகும். அதுக்கும் பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட அதுவும் தொடர்புல இருக்கும். ஆனா நெகட்டிவ் வேஸ்ல போகும், இது பாசிட்டிவ் வேஸ்ல போகும். அப்படி அது சப்ஜெக்ட் தனியா போகும். அப்போ விஜயகாந்த் நான் சொல்லும் பொழுதே உனக்கு பேரம்பேத்தி எடுக்கக்கூடிய வாழ்க்கை உனக்கு கிடையாதுன்னு அப்பவே சொல்லிட்டேன். அப்பா அவரு போயாச்சு. எனக்கு நான் குழந்தை ஊனமுற்ற குழந்தை பிறக்கும், ஆனா அந்த குழந்தையினால எனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்பவும் நான் சொல்லிட்டேன், என் குழந்தை இறந்து போயிருச்சு. இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே இளையராஜாவுக்கு தன்னோட பசங்கள்னால 2 பையங்கள்னால நிறைய அவமானங்கள், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட அந்த இணைப்பு. அப்ப நான் கரெக்டா கேட்கறேன், என்னுடைய குழந்தை இறந்து போயிருச்சு, பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட இணைப்பு விஜயகாந்துக்கு உண்டு, அவருக்கு வம்ச வாரிசுகள் இருக்காது, அவரு திருமணத்திற்கு முன்னாடி இறந்து போயிருவா நான் சொல்லியிருந்தேன். அது நடக்குமா அப்படின்னு நாங்க கேட்கிறேன். இங்க பவதாரிணி எனக்கு மகள் இறந்து போயிட்டால, இளையராஜாக்கும் மகள் இறப்பு காட்டுதே. இளையராஜாவுக்கும் மகளிர் இந்த விஷயங்கள் இளையராஜாவுக்கு முன்னாடியே நல்லா தெரியும் தானே. என்னுடைய வீடியோஸை பார்த்திருந்தால் என்றால், என்னுடைய மகள் இறந்திருக்கிறாள் என்பதை பார்த்திருந்தால் என்றால் அவரும் தன் மகள் இறப்பை எதிர்பார்த்திருப்பார் என்பது உண்மை. எனக்கு இங்க காட்டுது. அப்போ இளையராஜாவோட மகளும் இறந்திருக்கணுமே, அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கிறா, நம்ம பொண்ணு தான் குறையோட பிறந்திருக்கு, செர்பிரல் பால்சியில பிறந்திருக்கு, இறக்குறதுல 100% நியாயம் இருக்கு.
ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, நல்ல ஆரோக்கியமான பொண்ணு தானே, அப்படி இப்படிலாம் நான் யோசிக்கும் போது திடீர்னு பார்த்தா 3வது நாள் 4வது நாள் பார்த்தா பவதாரணி இறப்புன்னு காட்டுது. ஐயோ இது என்னது இது? அப்போ எனக்கு லிங்க் வந்து இதில் காட்டும்போது பவதாரணி இறப்பு. அப்போ நம்மளுடைய லிங்க் இளையராஜாக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குதுங்கிறது ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட் நாலேஜில் அந்த பைத்தியங்கள்னு எல்லாரும் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி நிறைய தேர்ட் ரேட்ஸ்லாம் மக்கள் நடமாடி என்னோட பதிவுகள் எல்லாம் பார்த்தா உனக்கு கேலியா தெரியும். எப்போ நீ கேலி எவன் ஒருவன் நீ மெண்டல் கிறுக்கு பைத்தியம் லூசி ஏதோ பேசிட்டு இருக்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா கிரிமினல் புத்தி உள்ளவனுக்கு தான் அப்படி போகும், சைத்தான்களுக்கு தான் அப்படி போகும். துஷ்டன் துன்மார்க்கன் தவறான உறவில் பிறந்தவன் கள்ள உறவில் பிறந்தவன் அவனுக்கு தான் என்னோட பதிவுகள் பைத்தியக்காரத்தனமா மெண்டல் டிசார்டர். நேற்று என்னமோ சொல்லிட்டு இருந்தான் அவன் லாஸ்ட் நாலேஜில் அந்த குரூப்ல ஒரு தேர்ட் ரேட்டை இருக்குடா அவனுக்கு இருக்கு. ஹேமா யாருன்னு அவனுக்கு தெரியாது, ஹேமாவது யாருன்னு அவனுக்கு தெரியாது சரியா, அவனுக்கு இருக்கு. உள்ள போவான், ஹேமா உள்ள போக வைப்பேன். சவுட்டி பைத்தியம் மெண்டல் அந்த மாதிரிலாம் கண்டமேனிக்கு என்ன அவனோட குரூப்பும் அவனும் வந்துச்சுது. உனக்கு இருக்குடா நீ உள்ள போவடா, காத்திருந்தேன். நேற்று உள்ள போயிட்டான், சந்தோஷமா இருக்கு. என்னையெல்லாம் பழிச்சல் போட்டாங்கன்னா நான் விட மாட்டேன். அவங்கள வெறித்தனமா நான் பழி வாங்குவேன், வெறித்தனமா நான் பழி வாங்குவேன் அவங்கள. லைவ் வருதா சிக்னல்? என்னையெல்லாம் யாராவது மெண்டல் பைத்தியம் லூசு கிறுக்கு மனநல பாதிக்கப்பட்டவள் என்ன ஹிஸ்டீரியா அப்படிலாம் நீ சொன்ன வையேன், சொன்னவனையும் நான் வெறித்தனமா நான் பழி வாங்கியிருக்கேன். துடிக்க நான் பழி வாங்குவேன். என்னை பார்த்து வார்த்தைகளை அளந்து அள்ளி கொட்டிட்டேன்னு வையேன். சொன்னேன்னு வையேன் வெறி பிடிச்சு பழி வாங்குவேன். துடிக்க நான் பழி வாங்குவேன். என்னை எப்படி அந்த வார்த்தைகள் காயப்படுத்துதோ, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க மெண்டலு கிறுக்கு லூசுன்னு பேசுன மனசுல நினைச்சா கூட உனக்கு நரக வாழ்க்கை தான் ஆரம்பமாகும். தெரியுதா? யாரோட திறமையும் அவ்வளவு மட்டம் தட்டி பேசாத. மன்னிக்கவே மாட்டேன். நான் அவங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். வெறித்தனமா நான் பழி வாங்குவேன். நீ பேசு, உனக்கு நரகம்தான். சரியா? இளையராஜா அவர்களே, உங்களுக்கு தான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். நீங்க இந்த ஜனனியை மதிக்கிறது உண்மைனா, உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்திலையும் ஒவ்வொரு துன்பத்திலையும் நீங்க ஜனனியை நினைத்தது உண்மை என்றால், உங்களுடைய பாடல் வரிகளில் உங்கள் இசை அமைப்புகளில் இங்கிட்ட இருந்து சக்தி வாங்கினவங்க எல்லாரும் வெண்ணிலா, ரதி, மன்மதன், சூரியன், நிலவு, நிலா, பௌர்ணமி அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வர்ற மாதிரி நீங்க பாடல் எழுதியது உண்மை என்றால் என்றென்றும் நீங்க இங்க நன்றியை மறக்கல, நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்கிறது உண்மை என்றால் காப்பிரைட்ஸ் வேண்டாமே. காப்பிரைட்ஸ் வாங்குறத கொஞ்சம் பின் வாங்குங்கள். உங்களை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப மனசு வலிக்குது. எனக்கு உங்களை திட்டும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது இளையராஜா அவர்களே, ரொம்ப வலிக்குது எனக்கு. வேண்டாம் காப்பி ரைட்ஸ் வேண்டாம். நமக்கு அந்த பணம் வேண்டாம். நம்ம பேரை சொல்லி 4 பேர் சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு போட்டும் பங்கு கேட்காதீங்க. பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. இருந்ததும் கர்த்தர் இருந்தார். அவர் பரிசுத்தமானவராகவே இருந்தார். கர்த்தர் இருக்கிறார், பரிசுத்தமானவராகவே இருக்கிறார். கர்த்தர் இனியும் இருப்பார், பரிசுத்தமானவராகவே இருப்பார். அல்லாஹ் என்றென்றும் அவனுக்கு, அந்த அல்லாவிற்கு எப்பொழுது பிறந்தான் எப்பொழுது தோன்றினான் என்பதும் இல்லை. அவன் எப்பொழுது இருந்தான், அவனுக்கு எங்க ஆரம்பிச்சது என்பதும் இல்லை, எங்க முடிவு என்பதும் இல்லை. அவன் எங்க இருந்து எப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதும் கிடையாது. அவனால் படைக்கப்பட்ட விஷயங்களுக்குள்ளேயும் இருக்கிறான்,
அந்த விஷயங்களை விட்டு நீங்கியும் இருக்கின்றான். அல்லாவிடமிருந்து நம்ம சக்தியை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அந்த சக்திக்குள்ள நம்ம செலவழிச்சாலும் அந்த சக்தி இருந்துகிட்டு தான் இருக்கு, அது குறைஞ்சு போகல. மீதி அவங்கிட்ட இருந்து கொடுத்துட்டாலும் அவன்கிட்ட நிறைஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்குது. இறைவனிடம் கையேந்தங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அந்த அல்லாஹ் என்பவன் பூரணத்துவமானவன், பூரணத்துவமானவன், பூரணத்துவமானவன். அவன் இருந்துகிட்டே இருக்கான், இருந்துகிட்டே இருக்கான், இருந்துகிட்டே இருக்கிறான். இருந்தவற்றிலும் இருக்கின்றான். இருந்தவற்றில் இருந்து நீங்கிய இல்லாது போன பின்பும் அந்த இருந்ததிலும் இருக்கிறான், இல்லாது போனதிலும் இருக்கிறான். இருந்து தனது அடையாளத்தை விட்டு சென்ற விஷயத்திலும் இருக்கிறான், அந்த அடையாளங்களை விட்டு நீங்கியும் இருக்கிறான் என்று நானும் மங்களசுந்தரி தியேட்டர்ல உங்களுக்கு நான் உபதேசித்தது உண்மை என்றால் அந்த காப்பிரைட் வேண்டாமே, அந்த காப்பிரைட் வேண்டாமே, வேண்டாம். புத்தர் என்ன சொல்றாரு? நீ வாழ், உன்னை மதிக்கிறவனை மதிச்சு வாழ், மதிக்காம விட்டு விலகிப்பார். நீ எந்த விஷயத்தை நீ செய்கின்றையோ அதை நீ கவனமாக நீ செய். நீ செய்யக்கூடிய ஒண்ணு வந்து ஏதோ ஒரு விஷயம் உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கு, உன்னை செய்ய வைக்கிறது. எதையும் நீ என்று செய்யாதே, ஏதோ ஒன்று செய்கிறது, அதுக்கு அர்ப்பணிப்போட செய். அப்படி சொன்னது உண்மை என்றால் காப்பி ரைட்ஸ் வேண்டாமே. இந்த ஜனனி சொல்றேன், இந்த காமாட்சி, கங்கை அமரன் எனக்கு வைத்த பெயர் காமாட்சி, அந்த காமாட்சி நான் சொல்றேன். கடகட வண்டி காமாட்சி வண்டி, கிழக்கே போகுது பொள்ளாட்சி வண்டி, பும் சிக்கு பும் சிக்கு பும் சிக்கு பும் சிக்கு பும் சிக்கு பும் சிக்கு பும். நான் அப்பெல்லாம் அம்னீஷியால இருக்கும்போது குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சுட்டு நான் சேலம் மாவட்டத்துக்கு போறேன் என்னோட நண்பர்கள் வீட்டுக்கு. அங்க அந்த குழந்தைகளோட எல்லாம் நான் என்ஜாய் பண்ணும்போது எனக்கு இந்த பாடல்கள் தான் பழைய நினைவுகள்லாம் வருது. எனக்கு சைக்கிள் ஓட்டுறேன், அந்த சைக்கிள் ஓட்டும்போது நம்ம வாழ்க்கையில ஏதோ சைக்கிள் ஓட்டுற நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. விஜயகாந்த் இறந்து போய் 48 நாள் கழிச்சு என்னுடைய மன்மதன், என்னுடைய காதல் மன்மதன், என்னுடைய பரந்தாமன், என்னுடைய பரமசக்தி அந்த விஜயகாந்த் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. ஏன் மலர்களிலே ஆராதனை, மலர்களிலே ஆராதனை. இந்த பாட்டு எப்ப எழுதினீங்க நீங்க? இந்த பாட்டுக்கு எப்ப நீங்க இசையமைச்சீங்க? கரும்புவில் படம். அந்த கரும்புவில் படம் யாரை பற்றியது? நானும் விஜயராஜும் அகல் விளக்கு படத்துல செல்வராஜ் அந்த ஆஸ்பத்திரி சீன் நடக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அடிப்பாங்கல்ல, 4 பேர் சேர்ந்து விஜயராஜா அடிச்சு நொறுக்கணும் உடனே அவனை கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்ப்பாங்க. இங்கெல்லாம் காயம்லாம் போட்டு இது பண்ணியிருக்கோம். அப்போ அந்த சோபாவா அந்த கதாநாயகி அவ வராங்க, சாப்பாடு எடுத்துட்டு வராங்க, அந்த கதையெல்லாம் வரும்ல. அப்பதான் எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் வந்து விஜயராஜுக்கு ஃபோன் பண்றாரு, டைரக்டர் ஃபோன் பண்றாரு. இந்த பாரு ருக்குமணிக்கு ஏதோ பிரச்சனையா, சாப்பிடாம மயங்கி விட்டாலும் நீ கிளம்பு அப்படின்னு ஆர் செல்வராஜ் தான் விஜயராஜ் அனுப்புறாரு. அப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பௌர்ணமி உபதேசம் நான் கொடுக்கிறேன், நீயும் நானும் ரதி மன்மதன் காதலர்கள். பௌர்ணமி பார்த்து பௌர்ணமி உபதேசம் பத்தி நம்ம 2 பேரோட காதல் உணர்வுகள் ஒவ்வொரு நீ இது பண்ணும்போது அந்த மலையில அந்த மேகங்கள் பத்தியா ரதி உலாவும் நேரம், அந்த மாலை நேரம், அதெல்லாம் ரதி உலாவுவாள். அப்ப நீ என்ன நீ நினைச்சுக்கோ. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் வந்து பேசியிருக்கேன். இந்த கதையை போய் யாருக்கிட்ட தன்னோட அனுபவங்கள் என்னைய பார்த்துட்டு வந்தாச்சு அப்படின்னாலே நான் என்னென்ன பேசினேன், என்னென்ன இது பண்ணேங்கிறத எங்க ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்ட கண்டிப்பாக விஜயராஜ் சொல்லியே ஆகணும். அது அந்த கண்டிஷனை போட்டு தான் இன்ஸ்பெக்டர் வந்து என்னை சந்திப்பதற்கு விஜயராஜுவை அனுப்புவாரு. எங்க அனுப்புனாலும் சந்திக்கிறோம். எந்த ஊருக்கு என்னை கூட்டிட்டு போனாலும் அந்த ஊர் லோக்கல் போலீஸுக்கு இங்க தகவல் போயிடும். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்ணாங்க, பாதுகாப்பு எனக்கு வந்துகிட்டே இருக்கும், எனக்கும் விஜயராஜுக்கும். அப்ப சொல்லும் பொழுது அந்த தன்மையை ரதியும் மன்மதனும் ஒரு தர்ம காரியத்திற்காக பிரிந்து இருக்கும் பொழுது அவர்கள் சேரக்கூடாது, சரீர சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் ஒருவரை சந்திக்கலாம், பேசலாம், பௌர்ணமி போது சந்திக்கலாம் அப்படிங்கிற அந்த கதையை ஓட்டத்துல எடுத்ததுதான் கரும்புவில் என்ற படம். அந்த கரும்புவில் படம் எங்க கதையை எடுத்த உடனே அந்த ஒரு தீய சக்தி வந்து எங்களுடைய இதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த படத்தை நான் தான் ஆஃப் பண்ணி வச்சேன். இதெல்லாம் நீங்க பைத்தியம் மெண்டல்னு சொன்ன செருப்பு பிஞ்சிரும் மனசுல நினைச்சா கூட. இந்த தேர்ட் ரேட்டு தனமா கமாண்ட் போட்ட மனசுல வந்த
உன் வாழ்க்கை தொலைஞ்சுது தெரிஞ்சுதா? அப்ப என்ன பாடல் வரிகள் எழுதுறாரு? பாடல் வரிகள் மலர்களிலே ஆராதனை மாலை நேர். அதுக்கு அந்த குரலுக்கு யாரை எடுக்கணும் போது மலேசியா வாசுதேவனை கூப்பிடுங்க அப்படின்னு மலேசியா வாசுதேவன் என்னை சந்திக்க வராரு, கூட்டிட்டு வராங்க. அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். காதலர்களை சேர்த்து வைக்கிறதுக்கு, காதல் இதுக்கு என்னுடைய குரலையம்மா நீ தேர்ந்தெடுத்திருக்க, அதுவும் ரதி மன்மதனுடைய உங்க 2 பேருடைய காதலுக்கு வந்து என்னுடைய குரலையம்மா நீ தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்லி மலேசியா வாசுதேவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. மலேசியா வாசுதேவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. அந்த பாட்டு நான் சொன்ன அந்த காதல் உணர்வுகள் 2 பேரும் அந்த மலர்களிலே ஆராதனை வந்து 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறோம். மாலை நேரம் ஐங்கும் நேரம் மனங்களிலே காதலின் வேதனை, அந்த காதல் வேதனை 2 பேரும் பிரிஞ்சிருக்கும் போது ஏங்கி பாடுவாங்க. இந்த தூதர்கள், இந்த காதலினுடைய தோழிகள் இந்த பக்கம் இருப்பாங்க, அங்க காதலனுக்கு தோழர்கள் இருப்பாங்க. இந்த பாரு ரதி உன்னையே நினைச்சு என்னுடைய தலைவியானவள் உன்னையே நினைச்சு லலலலலா அப்படின்னு அது பாடும்போது இங்கே இவனுடைய லலலலா தன்மை இதனுடைய தன்மை வேறுபடும். இந்த விஷயங்களெல்லாம் நான் சொல்லி புரிய வச்சு அந்த பாடல் இசையமைத்தது இந்த ஜனனியினுடைய ரதி மன்மதனுடைய காதல் நினைச்சுதான் நீங்க அந்த இசையை நீங்க போட்டது உண்மை என்றால் காப்பிரைட் வேண்டாம். 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், பாடல்கள் காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள். அந்த பாடலை என்னையும் விஜயகாந்தையும் அந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி காதல் வச்சுதான் இந்த இசையை நீங்க அமைத்தீர்கள் என்பது உண்மை என்றால் காப்பிரைட்ஸ் வேண்டாம், பின்வாங்குங்கள். இளையராஜா அவர்களே, இந்த ஜனனி இருக்கா, அப்புறம் அந்த AK ராஜன் சொல்றாரு உங்களை வந்து, அவர் மட்டும் இல்ல நிறைய பேர் உங்களை வந்து நீங்க பணப்பேராசை பிடிச்சவர் என்று உங்களை சொல்லும் போது என் மனம் வலிக்குது. என்னால் உபனிஷத் பெறப்பட்டவர், என்னால் சக்தி வாங்கின இளையராஜா, நீங்க இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்குறது எனக்கு வலிக்குது. ஒரு பக்கம் என் குழந்தை இழந்த இழப்பு, ஒரு பக்கம் வேற விஜயராஜை இழந்துட்டேன். அவன் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் ஞாபகமே இல்லாம இருந்து செத்தப்பறம் இப்ப எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அவன் காரி துப்புறான். இத்தனை மாதம் உயிரோடு இருக்கும்போது சொல்லாம இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கிறேன்னு என்னோட மறதி வந்து யாருக்குமே புரியல. தெரியுதா? என்னுடைய திறமையை நீங்க சந்தேகப்படும் போது அவங்களுடைய ஒழுக்கத்தை நானும் சந்தேகப்படுவேன், அவங்களுடைய பிறவியை நானும் சந்தேகப்படுவேன். அது எனக்கு உரிமை இருக்கு. அதனால அந்த 1000 மலர்களை மலருங்கள் அந்த பாட்டு எங்க 2 பேருடைய காதலை வச்சுதான் நீங்க எடுத்ததும். இன்னொரு பாட்டு, மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான், கரும்பியல் பட பாடல்கள் எல்லாமே என்னையும் விஜயகாந்தையும் ரதி மன்மதன் காதல்களை வச்சுதான் பாடல்கள். வல்லபனை வச்சும் புலமை பித்தனை வச்சும் பஞ்சோரணாசலத்தை வச்சும் எழுதப்பட்டது உண்மை என்றால் காப்பிரைட்ஸ் வேண்டாமே. இளையராஜா அவர்களே வாங்க, நீங்க ஜனனியோட இளையராஜாவாக மாறுங்கள். ஜனனி கொடுத்துக்கிட்டே இருப்பா. அன்னைக்கு எங்கேயோ இருந்த அந்த பாடல், அன்னைக்கிளி பாடல் படப்பிடிப்புக்கு இந்த ஜனனி தான் உங்களுக்கு உங்களோட இசையை அங்கீகரிச்சது இந்த ஜனனி தான் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டது உண்மைனா ஏத்துக்கிட்டீங்க. சுப்புடுவை வாய் அடைச்சது உண்மை. சுப்புடுவை கூப்பிட்டு இசைக்கு வந்து எப்படி சூரியனுடைய கதிர்களுக்கு வந்து ஜாதி மதம் எதுவும் பார்க்காதோ அதே மாதிரிதான் இசையும் இசை கருவிகளும் ஜாதி மதம் பார்க்காது. வாய்ப்பாட்டை எதுவாக இருந்தாலும் இசைக்கு வந்து ஜாதி என்பது கிடையாது, மதம் என்பது கிடையாது, மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பது கிடையாது, எல்லாருக்கும் உரிமை உண்டு அப்படிங்கறத சுப்புடுவுக்கு நான் உபநிஷத்து சொன்னது உண்மை என்றால் காப்பிரைட்ஸை வாங்க வேண்டாம், பங்கு கேட்க வேண்டாம். இளையராஜா அவர்களே, நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். பூரணத்துவமான சக்தியாக நாம் மாறுவோம். பிரபஞ்சத்தை தாண்டின சக்தி அது இருந்து கொண்டே இருக்கும். அதை நீங்க உணர்ந்தது உண்மை என்றால், உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்கிறது உண்மை என்றால், உண்மை இந்த காப்பிரைட்ஸை நீங்க திருப்பி வாங்கிருங்க. இந்த ஜனனி உங்களுக்கு உத்தரவிடுறேன், இது ஜனனியின் உத்தரவு. அன்னைக்கு கே பாலச்சந்தருக்கு நீங்க வந்து பாட்டு போடக்கூடாதுன்னு உத்தரவு, நீங்க ஏத்துக்கிட்டு பாட்டு போட மாட்டேன்னு சொன்னீங்க, அது உண்மை.
அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இனிமே காப்பிரைட்ஸ் நீங்க பின்வாங்கிடுங்க. வேண்டாம், இருந்துட்டு போட்டோம். அந்த அந்த அவமானம் உங்களுக்கு இல்ல, எனக்கு 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 அந்த அவமானம். இவ்வளவு நேரம் இளையராஜா பத்தி பேசியாச்சு. மணி எத்தனை? 7:17. எப்ப ஆரம்பிச்சேன்னு எனக்கு இதுலயே ஐயோ தலை சுத்த ஆரம்பிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. கோவில்புறா பாட்டு. கோவில்புறால வந்து மாஸ்டர் ஹரி பாரதி ராஜாவோட அண்ணன் பையனோ யாரோ மாஸ்டர் ஹரி. அந்த மாஸ்டர் ஹரியினுடைய அவருடைய சொந்த ஊர் வந்து ஊர்மேனி அழகியா. அவருடைய சொந்த ஊரு தென்காசி மாவட்டம் கடலூர் பக்கம் ஊர்மேனி அழகியா மாஸ்டர் ஹரி. அவருடைய நிஜமான பெயர் வந்து ஜெகநாதன். அந்த ஜெகநாதன் மாஸ்டர் வந்து அவர் வந்து சைடுல பரதநாட்டியம் கத்துக்கிறார். அவர் அந்த ஒரு படம் மட்டும்தான் நடிக்கிறார். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு ஜோடியாக ஒரு பொண்ணு நடிச்சிருப்பா, ஜெயசாந்தின்னு ஒரு பொண்ணு. அந்த கோவில்புறா அப்படிங்கிற அந்த கதை வந்து நானும் நம்ம சீப்பி சிஏடி இனிச்சு பெக்கிட்டாரு. பாயி மெத்தை போர்வை கல்யாண சுந்தரம் அவன்தான். அவனு நடந்தா ஜோடியா சுத்திக்கிட்டு இருப்போம் மேல தெரு பூரா. நானும் அவனு தான் ஜோடியா சுத்திக்கிட்டு இருப்போம். எங்க நான் அவங்ககிட்ட இருந்தா சக்தி எடுத்து நிறைய பேருக்கு மாத்துவேன். அதனால எங்க 2 பேருடைய அந்த கதைகளை தான் கோவில்புறாங்கிறதுல எடுக்கிறாங்க. அதுல அந்த மாஸ்டர் ஹரி பத்தி அப்புறம் பேசுவோம். ஜெயசாந்தி, இப்ப ஜெயசாந்தி பத்தி பேச வரேன். இளையராஜா அவர்களே உங்களுக்காதான், உங்களால் நன்மை அடையப்பட்ட அந்த விஷயத்தை பத்தி நான் பேச வரேன். அப்ப அந்த ஜெயசாந்தி படம் அந்த படம் முடிஞ்ச அந்த கோவில்புறா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீரம் நீ இனியநாதம் நீ நிலவும் நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் போதும் வேதம் நீ இனியநாதம் நீ. அந்த பாடலை நீங்கள் இளையராஜா அவர்களே அந்த பாடலுக்கு உண்டான இசையை பஞ்சு அருணாசலம் எழுதி கொடுக்க, அந்த இசையை நீங்க இந்த ஜனனியை நினைச்சுதான், பஞ்சு அருணாசலம் இந்த மீனாட்சியை இந்த பகவதியை நினைச்சுதான் அந்த பாடலை வரிகளை எழுதினார்கள் என்பது உண்மை என்றால் காப்பிரைட்ஸ் வேண்டாம், திருப்பி வாங்கியிருக்க. அண்டம் பகிரண்டம் என்னை அண்டும் படி வந்தாய் அந்த பாட்டு. இப்ப ஜெயசாந்தி இருக்கா இல்லையா, அந்த ஜெயசாந்திக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிடுத்து, ரொம்ப சீரியஸா போயிடுத்து. படுத்த படுக்கையா இருக்கா, நடமாட முடியாது, டாக்டர் அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க ஜெயசாந்திக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இவங்களுக்குள்ளேயே இந்த நடிகையினுடைய மாமா இவங்களுக்கெல்லாம் விஷயம் போகுது. எம்ஏ காஜா மைதனுக்கு இந்த தகவல் காதுல விழுந்த உடனே இப்ப இளையராஜாக்கு விஷயம் போகுது. அந்த பொண்ணு நம்மளுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் அந்த பூர்ணிமா இருக்கால, அந்த அந்த இது இயக்குனர் ராஜா அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த குழந்தை போட்டுக்கிற அவர்கிட்ட கேளுங்க என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, இயக்குனர் காஜா மைதனுக்கு இந்த விஷயம் வருது என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, அந்த பூர்ணிமாவோட ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து போட்டுக்கிற ட்ரெஸ் அப்படியே கழட்டி கொண்டு வந்து ஜெயசாந்திக்கு போட்டீங்கன்னா சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த ஐடியாவை சொன்னது இளையராஜா. அது உண்மை என்றால் காப்பிரைட் வேண்டாமே. உடனே அந்த ஜெயசாந்திக்கு இது பண்றாங்க. காரை இங்க போன் வருது, எங்க இருந்து இங்க ட்ரங்க் கால் வருது, டக்கு டக்கு டக்குன்னு இங்க மங்களசுந்தரி தியேட்டர் ஓனருக்கு வருது. எம்ஏ காஜா மைதன் இங்க முஸ்லிம்ஸ், அங்க இதாயத்துலாம் ஸ்கூல் இவங்களுக்குலாம் போன் வருது. அந்த குழந்தை எங்க பூர்ணிமா எங்க இருக்கா பாருங்கன்னு சுடுகாட்டில் போய் தேடுறாங்க. சுடுகாட்டில் தேடுறாங்க, என்னை வளர்க்குற செகண்ட் வீட்டில் தேடுறாங்க, எங்கெங்க வயக்காட்டில் எங்கேயாவது இருக்கேனா அப்படின்னு தேடுறாங்க. எனக்கு இங்கே டெலிலிங் கிடைச்சிரும்.
யார் யாருக்கு எங்கெங்க எப்படி எங்கிட்ட கனெக்ஷன் பண்ணணுங்கிறத நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் வச்சிருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் சிக்னல் வச்சுப்பேன். எனக்கு நான் கல்யாணி கூட இங்க அந்த திருநாவுக்கரசு ஸ்கூலுக்கு அந்த பக்கம் அந்த கோரப்புள்ளி எல்லாம் வச்சிருக்குமே, அங்க விளையாடிட்டு இருந்தோம் நானும் கல்யாண சுந்தரமும். அங்க விளையாடிட்டு இருந்தேன் நானு. நாங்க ஓடி வரோம். ஓடி வந்து நான் வரேன், அவனும் என் பின்னாடியே வரான். இங்க வந்து பார்த்தா இங்க மெயின் ரோடு முதல் வீடு, இப்ப இருக்கானே கண்ண வீடு, கவுன்சிலர் கண்ண மகாலிங்க வீடு, அங்க அதுதான் சீனிவாச சர்மா வீடு. நாங்க 2 பேரும் விளையாடி முடிச்சுட்டு ஒன்னு வேலாயுத கோனார் வீட்டுல இருப்போம், இல்லைன்னா லால் சிங் வீட்டுல விளையாடிட்டு இருப்போம், இல்லைன்னா நாங்க இங்க சீனிவாச சர்மா வீட்டுல இருப்போம், இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு டீ கடையில விளையாடிட்டு இருப்போம். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அங்க சாக்கடை போதி இருக்கு, அங்க விளையாடுவோம். எங்களுக்கு 4 இடம் தான் விளையாடுறதுக்கு. இல்லைன்னா இந்த கருப்புசாமி கோயில் கிட்டக்க அந்த கருப்புசாமி மைதானத்துல விளையாடுவோம். இல்ல அவன் பாட்டு எங்கெங்கெல்லாமோ கூட்டிட்டு போவான். கல்யாணி வா 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 வான்னு கூட்டிட்டு போவான் பாட்டுக்கு. அப்ப கிடைச்சு ஓடி வந்தா இங்க டாக்ஸி நிக்குது மெயின் ரோட்ல, 2 டாக்ஸி நிக்குது. நிக்கின உடனே எங்க அவளைங்க எவளுங்க எந்த நான் தகவல் வச்சிருக்கேன் வருவா. என்ன தாத்தா நீ என்ன தேடினியா அப்படின்னு வர. இவர் உடனே என்ன பண்ணாரு, என்னோட ஃப்ராக் போட்டிருந்தேன்ல இவ்வளவு முட்டு வரைக்கும் வந்து இருக்கும் ஃப்ராக்கு, இந்த ஃப்ராக் எங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கயட்டாரு. பட்டெல்லாம் போட்டு கட்டிட்டு ஃப்ராக் அப்படியே மடிச்சுட்டு அந்த எம்ஏ காஜா மைதன் கிட்ட கொடுக்குறாரு, எடுத்துட்டு போ அப்படின்னு. அப்படியே அந்த சட்டையை வாங்குறாரு, கார்ல உட்காடுறாங்க, கிளம்புறாங்க, சென்னை கிளம்புறாங்க. சென்னையா மதுரையா எங்கேயோ உடனே கிளம்ப நாங்க உடனே வந்துட்டோம், ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு. இப்போ ஆத்துக்கு போய் வேற ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு நான் அப்படியே ஜெட்டியோட நானும் கல்யாணியும் ஜோடி. அவன் என்ன பண்ணுவான், பெருமாள் கோயில் வரைக்கும் நிற்பான், அங்கேயே நின்றுவான். எங்க அம்மா தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஏமா தெரியல இங்க வரக்கூடாது, எங்க அம்மா சொல்லிருக்கேன் வரமாட்டான், அங்கேயே நின்னுக்குறோம். நான் வீட்டுக்குள்ள ஜெட்டியோட ஓடி போய் வேற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன். வேற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் வந்துட்டேன். போறாங்க, விறுவிறுன்னு போறாங்க. ஜெயசாந்திக்கு என்னுடைய நான் போட்டிருந்த ஃப்ராக்கை தூக்கி போட்டு, அது என்ன நானும் அவனுக்கு பீக்காடெல்லாம் போய் சுத்திட்டு வந்திருக்கோம். அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸையே கழட்டி கொண்டு போயிட்டாங்க. அங்க ஜெயசாந்தி உடம்பு முடியாம படுத்திருக்க அந்த குழந்தை போனோம், நான் கொண்டு வந்தாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு போட்டுக்கிற ட்ரெஸ் அவுத்துட்டு என்னோட ட்ரெஸ் அந்த குழந்தைக்கு போட்டு விடுறாங்க. போட்டுட்டு அந்த டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 1 2 3 4 5 கரெக்டாக 10 நிமிடங்கள். மயங்கி இருந்த குழந்தை கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சிருச்சு. தன் நினைவிழந்த குழந்தை கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சிருச்சு. 15வது நிமிஷம் அசைஞ்சு கண்ணை முழிச்சிருச்சு. என்ன ஒரு மிராக்கிள்! அவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டாங்க. இந்த குழந்தையுடைய ஆடைக்கு இவ்வளவு இதா? ஆமா சொல்றாங்க, இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. உடனே இளையராஜா கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. இளையராஜா அவர்களே, இந்த சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையா என்பதற்கு சாட்சி நீங்க. எங்க ஊர் ஹாஜா மைதன் இறந்து போயிட்டாரு, சாட்சி நீங்க. இன்னொன்னு ஜெயசாந்தி, இவங்கதான் இந்த சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையாங்கிறது அவங்க தான் சாட்சி சொல்லணும். அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. குழந்தை பழிச்சிருச்சு, குழந்தை பழிச்சிருச்சு, குழந்தை பழிச்சிருச்சுன்னு. இது யாருக்கெல்லாம் தெரியுது? என்னோட ராஜுக்கு தெரியுது, விஜயராஜுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது. விஜயராஜுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், ஏகப்பட்ட சந்தோஷம். உன்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டா அவங்களுக்கு அந்த சக்தி வருதுல, அதே மாதிரி என்னுடைய ஆடைகளை யாராவது கொடுத்தாங்கன்னா இல்ல என்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வரும். என் சக்தியே நீ தானே ராஜு, நீ வேற நான் வேற இல்லையே. ஏன் ராஜு அப்படிலாம் சொல்ற? நீ என்னைய நினைச்சுக்கிட்டே நீ யாருக்காவது நீ பொருள் கொடு, நல்லா வரும். நீ என்னைய நினைச்சுக்கிட்டே நீ யாருக்காவது கொடு, நல்லா வந்துடும். நீ வேற நான் வேற இல்லையே. அதனாலதான் விஜயராஜ் கை தொட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாகும். எதுக்கு எடுத்தாலும் பாரதி 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 சொல்றதுனாலதான் இந்த பிரேமலதா தேவடியாளுக்கு அவ ஒரு வேசி, விபச்சாரி, அவ சரியான அன்னேச்சர் செக்ஸ், அவ விதவிதமான செக்ஸ் அனுபவிக்கணுங்கிற அந்த வெறி பிடிச்சவ. ஒவ்வொரு வீடியோக்கும் நான் அவளை திட்டுவேன், என்ன எங்க வேணாலும் கொண்டு போய் விடுங்க, தெரியுதா? வேசி அவ. அதனாலதான் அவளை பிடிக்கவே பிடிக்கலன்னு விலகுனா. அவளோட விஜயகாந்தோட சாவுல மர்மம் இருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு. அதனாலதான் நான் களம் இறங்குறேன் நான். அப்ப விஜயகாந்த் சந்தோஷப்பட்டான். நாங்க பௌர்ணமி காதலர்கள். பௌர்ணமி நாங்க 2 பேரும் இப்படி அணைச்சிட்டு இது பண்ண ஒண்ணும், அவனை யாரா தொட்டாலும் சரி விஜயராஜ் உடனே நீ போய் பௌர்ணமி பாத்துட்டு வந்துட்டியா, நீ பாத்துட்டு வந்துட்டியா, போய் விஜயராஜிட்ட போய் நீ பேசிட்டு வா, விஜயகாந்த் போய் நீ பேசிட்டு வா அப்படிம்பாங்க. விஜயகாந்த் தேடி வந்தவங்க யாரா இருந்தாலும் அவன் கையினால 10 ரூபா வாங்கினாலும் சரி, ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, அவங்க அவ்வளவு நல்லா இருக்க காரணம் பௌர்ணமி தோறும் எங்க 2 பேரும் தியான சக்தி, நான் அவரை அணைக்கிறதும் அவரை என்ன அணைக்கிறதும் இருக்கி அந்த பௌர்ணமி பார்த்துக்கிட்டே அந்த 1 மணி நேரம் தியானத்துல இருப்போம். 10 ரசிச்சிருப்போம். பௌர்ணமி காதலர்கள், சித்ரா பௌர்ணமி காதலர்கள். உங்களுக்கு அந்த தூரத்து இடிமுழக்கம், பொண்ணு ஊருக்கு புதுசு,
அகல் விளக்கு, இப்படி என்னெல்லாம் படங்கள் வருதோ, எங்களுடைய சித்ரா பௌர்ணமி உபதேசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் படங்கள் வருதோ அந்த எல்லா படங்களையும் சித்ரா பௌர்ணமி, பூர்ணிமா, வெண்ணிலவு, நிலா, மன்மதன், ரதி அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். என்னுடைய நடனம் இதெல்லாம் பார்த்துட்டு யாரும் எனக்கு ஊர்வசின்னு பேர் வச்சுட்டு போனாங்க. ஊர்வசி அப்படின்னு பேர் வச்சாங்க. நிறைய பெயர்கள் இருக்கு. லக்ஷ்மி, சரஸ்வதி, ஜனனி. அப்புறம் ஒரு மீனவர் இனத்தை சார்ந்த ஒரு பறையர், ஒரு பறையர்னு சொன்னா அடிக்க கூடாதுன்னு பறையர்னு எவனோ ஒருத்தர் தேர்ட் ரேட் தனமா அர்த்தம் எழுதி வச்சான்னா நான் ஹேமா தப்பான அர்த்தத்துல சொன்னாலும் சொல்லக்கூடாது. மீன் பறையர் இனத்தை சார்ந்த ஒரு டைரக்டர் இருந்தாரு. அந்த இடத்துல வந்து போலீஸ் கமிஷனரா இவரா என்னன்னு தெரியாது. அவரோட வாழ்க்கைக்கு நான் வந்து அவருடைய கஷ்டங்களை வந்து நான் தீர்த்து வச்சிருக்கேன். அதனால வந்து பரிமளகந்தி அந்த வியாசர் முனிவர் எழுதின அவர் வந்து ஹிந்தி டைரக்டர். அவர் வந்து எனக்கு வச்சு வந்து பரிமளகந்தி, அதனால பரிமளகந்தி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேர் வைக்கிறார். வியாசருக்கு வந்து உபதேசம் அந்த ராமாயணம் எழுதுறதுக்கு காரணமாக இருந்த பரிமளகந்தின் பெயர் வச்சது அந்த இசை, ஹிந்தி இசை யாரோ வச்சாங்க போங்க. அந்த பரிமளகந்தி, அந்த பரிமளம், அதை வச்சுதான் எனக்கு வச்சாங்க அந்த பேரு. இவளை பார்த்தாச்சுன்னா எல்லாமே மங்களகரமாக இருக்கிறது, கஷ்டங்களுக்கு ஒரு மங்களம் உண்டாகிறது. மங்களம், எனக்கு பேரு மங்களம், இப்படி எல்லாம் வைப்பாங்க ஒவ்வொரு பேரும். அப்ப இந்த ஜெயசாந்திங்கிற பொண்ணு வந்து எந்திரிச்சிட்டா, நல்லா ஆயிட்டா. இப்ப எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வந்து நான் தான் தியான சக்தி வாங்கி விஜயகாந்த் கூட்டிட்டு வரான். எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு தியான சக்தி மாத்தி விடுறேன். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல, நானே டைரக்டர் ஆகணும், எனக்கு ஆசையா இருக்குன்னு விஜயகாந்த் கூட்டிட்டு வர்றாரு. ஷோபாவோட அக்கா 3 பேர் காரை வந்து இறங்குறாங்க. விஜயகாந்தும் இந்த சைடு வழியா இறங்குறாரு. அப்புறம் விஜயகாந்த் இறங்குறான். விஜய் சினிமா நடிகர் சின்ன பையனுக்கும் நான் தான் தியான சக்தி திருநாவுக்கரசு ஸ்கூல் பக்கத்துல வச்சு அவனுக்கு நான் சினிமா நடிகர விஜய நான் தான் நடிகர் ஆக்கினேன். போய் கேட்கலாம், சோபா சந்திரசேகர்கிட்ட கேட்கலாம். அவர் எனக்கு வச்ச பெயர் வந்து ஷீலா. எஸ்.ஏ. சந்திரசேகர் எனக்கு வச்ச பெயர் ஷீலா. இந்த அம்மாவுக்கு உங்களுக்கு பாடல் திறமை இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ஷோபாவுக்கு வந்து ஷோபா எனக்கு வச்சு பெயர் வைக்கணும் கண்டிப்பா. ஷோபா வந்து எனக்கு வச்ச பெயர் வந்து ஆஷா. இந்த அம்மா எனக்கு வச்ச பெயர் வந்து லக்ஷ்மி. ஷோபாவோட அக்கா வச்ச பேர் வந்து லக்ஷ்மி. இவங்க 2 பேரும் தானே கிறிஸ்டின், அவங்க இந்து தானே, அதனால இவங்க லக்ஷ்மி பேர் வைக்கிறாங்க. விஜய் மட்டும் எனக்கு பேரே வைக்கல. அவன் நடிகனாலும் பேர் வைக்கவே இல்லை. அப்ப அவன் சின்ன பையன். அப்ப எஸ்.ஏ. சந்திரசேகருடைய தன்னுடைய படத்துல அது 2-3 படங்கள் வந்து சரியா வரல அப்படின்னு உடனே பட்டணத்து ராஜாக்கள் படத்துல ஒரு சின்ன குழந்தை கேரக்டர் வரும், ரேகா. அப்ப அதுக்கு ஜெயசாந்திய போடுறாங்க. இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா அந்த ஃப்ராக்கோட சைஸுக்கும் இந்த குழந்தைகிட்ட அந்த ஃப்ராக் பத்திரமா இருக்கு, ராசியா இருக்கட்டும், அந்த பத்திரமா இருக்கு. அந்த ஃப்ராக்ல நல்லா வந்தோடனே அந்த குழந்தை எந்திரிச்சிட்டா, நல்லா ஆயிட்டா. நல்லா ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ராக் டைட் ஆன உடனே டெய்லர்ட்ட கொடுத்துட்டு இதை ஃபுல்லா பிரிச்சுட்டு இடையில இவ்வளவு தூரம் பட்டியா 2 இதை ஜாயின் பண்ணிட்டு அந்த ஃப்ராக்கை போட்டு கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு வந்து ஹைட் இவ்வளவுதான் இருக்கும். ஜெயசாந்திக்கு ஃப்ராக் இவ்வளவுதான் இருக்கும். சின்ன குழந்தையில வாங்கும்போது இவ்வளவு தொட வரைக்கும் இருக்கும், முட்டு வரைக்கும் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு படத்துல நடிக்க போகும்போது இவ்வளவுக்கு இருக்கும். அந்த ஃப்ராக் எனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க, 4 ஃப்ராக் யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா என்னை வளர்த்தாருல, சினிமா தியேட்டர்ல வேலை பார்க்கறாருல, துப்புரவு தொழிலாளர் செக்கிலியர் அருந்ததி இனத்தை சேர்ந்த, பெருமையா நான் சொல்றேன், அது கீழ் ஜாதி கிடையாது, நான் பெருமையா சொல்றேன். செக்கிலியர் அருந்ததி இனத்தை சேர்ந்த சண்முகம் என்பவர் தான் எங்க அக்கா என்னை பாலத்தில் தள்ளி விட்ட உடனே சக்கடை கிட்டையெல்லாம் மேலெல்லாம் அந்த அசிங்கமா அந்த இதா இருந்ததில்ல, அவரோட நம்ம குழந்தைய தேடிக்கிட்டு இருந்தாலும் அவருடைய மச்சினனை நான் காப்பாத்திருக்கேன். மச்சினன் மேல வந்து திருட்டு பழிக்க சுமத்துது போலீஸ் திருட்டு பழி சுமத்தும் போதுதான் நான் வந்து இவன் திருடல, திண்ணையில படுத்திருந்த நானு, இவன் திருடல திருடலாம் வந்து அண்ணாத்தலம் தெத்தியாத்தோப்புல இருக்கான், அண்ணாத்தலம் தெத்தியாத்தோப்புனா போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் இவருக்கு ராவர்ல சாவர்ல டாவர்ல என்னெல்லாம் சொல்றான்னு சொல்லி பேப்பர் எடுத்து வச்சுட்டு எழுதிக்கிட்டு மண்டை காஞ்சு அருணாசலம் செட்டியார் தோப்புன்னு எழுதி, இதெல்லாம் போலீஸ் ட்ரெயினிங்ல உண்டு. கோட் வேர்டிங்ல எப்படி கண்டுபிடிக்கணும்னு ட்ரைனிங்ல உண்டு. அவர் கண்டுபிடிச்சாரு எல்லாமே. அவர் தன்னோட அப்பாவுக்கு போன் பண்றாரு. அப்பா அந்த மாதிரி அவ அப்பா வராரு. அவர் வந்து போலீஸ் கமிஷனர். அப்பா அவர் வராரு. இப்படி ஒரு விஷயம் இந்த குழந்தை பண்ணிருக்கு. அப்ப அருணாசலம் செட்டியார் தோப்புல அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அந்த திருடர்களெல்லாம் பிடிச்சாச்சு. அந்த யாரோடது, இந்த அமுதவேல் ஜுவல்லர்ஸ் மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர் வீட்டுல திருடு போன நகை, அந்த நகை எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்புறம் தான் மங்களசுந்தரி தியேட்டர் ஓனரே இவங்களுக்கு எல்லாம் யார் இந்த குழந்தை, அந்த ப்ராஜெக்டர் ரிப்பேர் ஆயிருது, அதெல்லாம் அடுத்த கதையில சொல்றேன்.
அடுத்த கதையில சொல்றேன். அப்போ இவர் வந்து எனக்கு அந்த 4 ஃப்ராக் வாங்கி கொடுக்குறாரு. என் வீட்டுக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. நான் தான் காணாம போயிருவேனே. நம்ம புள்ள கிடைச்சிட்டு மாறி, நமக்கு புள்ள கிடைச்சிட்டு, நம்ம புள்ள கிடைச்சிட்டு மாறி அப்படின்னு வாசல்ல அந்த எப்பவுமே நான் எங்கேயாவது போனேன்னாக்கா அந்த சேரி பக்கம் போனேன்னா எனக்கு மனசு ரொம்ப பிடிக்கும். அங்க எல்லாரும் வாசல்ல வந்து எரிடுப்புல வந்து பானை, கருப்பு கலர்ல பானை வச்சுட்டு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இதுல வச்சுட்டு அதை பார்த்து நான் நின்றுகிட்டே இருப்பேன். இதுக்கும் நமக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு, இதுக்கும் நமக்கு என்னமோ சம்பந்தம் இருக்கு. இப்ப எனக்கு ஞாபகங்கள் வரும்போதுதான் தெரியுது என்னை வளர்த்தவர். நீங்க வளர்த்தவங்க வீட்டுல வந்து என்ன பண்றாங்க, தண்ணி அந்த வாசல், அப்பெல்லாம் கேஸ் எல்லாம் கிடையாது, வாசல்ல தானே எல்லாரும் அந்த எரி அடுப்பு போடுவாங்க, விறகடுப்பு வச்சு மண்பானையை வச்சு வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு கடையில போய் மைசூர் சாண்டல் சோப்பு, புது சோப்பு வாங்கிட்டு வந்து என்னை மேலெல்லாம் நல்லா என்னை பூரா துணி அவுத்து போட்டு என்னை அம்மனமாக ஆக்கி அவர் நல்லா போட்டு தலையெல்லாம் நல்லா சோப்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி இடுப்புல துண்டை கட்டி தலையெல்லாம் நல்லா தொட்டிட்டு இடுப்புல நல்லா சாம்பிராணியெல்லாம் போட்டு விட்டு இடுப்புல நல்லா துண்டை இருப்பை கட்டி விட்டுட்டு பாய் விரிச்சு என்னை படுக்க வச்சுட்டாரு. நான் தூங்கினது ஒரு செக்லேட் வீட்டில், ராத்திரி அந்த வீட்டில் தூங்கினேன். இனி பக்கத்திலேயே போட்டுவிட்டு இப்படியே தட்டி கொடுத்து தூங்குறாரு. என் புள்ள எனக்கு கிடைச்சிட்டு, என் புள்ள எனக்கு கிடைச்சிட்டுன்னு அவரை என்னை பக்கத்துல அணைச்சு தூங்குவாரு. பொண்டாட்டி விட்டுட்டாரு, என்னைதான் அணைச்சு தூங்குவார் அவர். காலங்கத்தால 4-5 மணிக்கு அவங்கள சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு வேகமா போய் கடைக்கு தென்காசிக்கு போயிட்டு மொதல் பஸ்ஸை பிடிச்சி கடையில போயிட்டு இந்த மாதிரி மங்களசுந்தரி தியேட்டர் ஓனருக்கும் நான் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணியிருக்கேன்னு மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர் உடனே அங்கே அந்த ஜவுளி கட்டறக்காரங்க ஃபோன் போட்டு ராத்திரியா ஃபோனை போட்டு காலங்கத்தால நாங்கள் வருவோம், எங்களுக்கு இந்த மாதிரி நீ அப்போல்லாம் ராத்திரிலாம் பஸ் வராதே, பஸ்லாம் அப்பப்போ ரேராக தான் வரும், எப்போ தான் வரும், காலங்காத்தால முதல் பஸ்ஸில் பிடிச்சி வருவா, நீ கடையை திறந்து பிள்ளைக்கு ஃப்ராக் கொடுத்துரு அப்படின்னு இவர் மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே அங்கேருந்து வருது ஃப்ராக்கு, 4 ஃப்ராக்கு கடையை திறந்து காலங்காத்தால கடையை திறந்து ஃப்ராக்கை வாங்கிட்டு வந்து எனக்கு ஜெட்டி 6 ஜெட்டி ஃப்ராக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்போதான் எனக்கு அந்த ஃப்ராக்கை தான் ஜெயசாந்திக்கு போச்சு. அந்த ஃப்ராக்கை போட்டுட்டு தான் என்னை அழகசாமி நாயுடு கொஞ்சம் அவர்லாம் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இங்கே திருமங்கலத்தில் இருக்கும் போதெல்லாம் என்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும்னா அது ஆர் செல்வராஜ், அழகர்சாமி நாயுடு, திருலோக சந்தர், இப்படி யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் கிருஷ்ணாபுரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அக்கா என்னை மண்ணெண்ணெய் ஊற்றி உசுரோடையே எரிச்சிருவேன் ட்ரெஸ்ஸை கைட்டு அப்படின்பா. அதனால பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் பைத்தாரி மாதிரி தெரியணும். பாட்டி வீட்டு காலி பண்ணி இங்கே கிருஷ்ணாபுரத்துக்கே வந்தப்பறம் எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை, நல்ல ட்ரெஸ் போட விட மாட்டா எங்கள் அக்கா, போட விட மாட்டா. அதனாலதான் விஜயகாந்த் எனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த உடனே பிங்க் கலர்ல ஃப்ராக்கை போட்டு விடணும் அப்படின்னு சொல்லும்போது வேண்டான்னு புது ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அலறி அடிச்சா ஹாஜா மைதில் விறுவிறுன்னு அணைச்சாரு, என்னைய இறுக்கி அணைச்சிட்டாரு. வேண்டாம் என் செல்லம் என் தங்கம் வேண்டாம். விஜயகாந்த் சொல்றாரு வேண்டாம், இவ வந்து சிப்பிக்குள் முத்து, இவரோட கதை ஃபேமிலி பேக்ரவுண்ட் உனக்கு தெரியாது, நீ திருமங்கலத்துல போயிட்டு வந்துதான் அந்த குழந்தைய பார்த்திருக்க, இனிமே இந்த குழந்தையா நீ பார்க்கணும், இனிமே நீ இந்த கிருஷ்ணாபுரத்து குழந்தையா தான் நீ பார்க்கணும் அப்படின்னு. சரி அவன் அப்புறம் அவங்க பேசிக்கிட்டாங்க. அப்புறம் என் ஃப்ராக்கை கொஞ்ச நேரம் நீ போட்டுக்கோ, அவன் ஆசைப்படுறான்ல, அங்க யாருக்கோ உடம்பு சரியில்லையா, உன் ஃப்ராக்கு கேட்கறாங்க, நீ கொடுக்குறியா, அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு உடனே என் ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு எம்ஏ காஜா மைதீன் ஃப்ராக்கை அவுத்துட்டு ஜெட்டியை போட்டு குழந்தை தானே அப்போ ஜெட்டியை போட்டு விட்டுட்டு எனக்கு ஃப்ராக்கையும் போட்டு விட்டுறாரு. அவன் ரோஸ் கலர்ல பளபளன்னு இருக்கும். விஜயகாந்த் என்னை வாங்கிட்டு வந்தாரு, பளபளன்னு இருக்கும். அந்த ஃப்ராக்கு கொஞ்ச நேரம் போட்டு அவனுக்கு சந்தோஷம் போட்டோலாம் எடுத்துட்டு அந்த ஃப்ராக்கு ஜெட்டி எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டேன். அப்புறம் என்னோட பழைய சட்டை பழைய இதெல்லாம் போட்டுட்டு சரி நான் இனிமே என் வாழ்க்கையில இவதான் எனக்கு எல்லாமே, இவளை பார்த்தாலே எனக்கு எல்லாமே நல்லது நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இனிக்கும் இளமையில அறிமுகமானதுக்கு அப்புறம் ஃப்ராக் எடுத்துட்டு வர்றாரு, தனக்கு கிடைச்ச சம்பளத்துல ஃப்ராக் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்த குழந்தைய அப்பா என்ன சொல்றாருன்னா, எப்பெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அந்த குழந்தைய கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்தி இங்க கூட்டிட்டு பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதனாலதான் மதுரைக்கு என்ன கூட்டிட்டு போவான், கரை எடுத்துட்டு போவான். அவன் கூட போகும்போதெல்லாம் அவன் எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான். இங்க என்னை கொண்டு விடும்போது பழைய ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருவான். அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை மடிச்சு தன்னோட ட்ரங்கு பெட்டிக்குள்ள வச்சுக்கிடுவான். தான் ட்ரங்கு பெட்டிக்குள்ள என்னை பார்க்க வரும்போது அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வருவான். அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரியா இளையராஜா அவர்களே, காப்பிரைட் வேண்டாம், நாம் நல்ல மார்க்கத்தில் போவோம்,
நாம் புனிதமான மார்க்கத்தில் போய்கொண்டிருக்கிறோம். நமக்கு எதுவுமே குறையாதுன்னா, நமக்கு எடுக்க 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 அமுத சுரபி மாதிரி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இளையராஜா அவர்களை பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அல்லாஹ் பரிசுத்தமானவராய் இருக்கின்றான். அல்லாஹ் அனைத்தையும் நீங்கி நிற்கின்றான். அல்லாஹ் அனைத்திற்குமாய் இருக்கின்றான், அனைத்திற்குள்ளும் இருக்கின்றான். அந்த பூரணத்துவமானவர் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓகே, நமக்கு எல்லாம் கிடைக்கும். காப்பிரைட்டை வாங்க வேண்டாம், வாபஸ் வாங்குங்க. நாம் நாமவே இருப்போம். நீங்கள் என்றென்றும் இந்த ஜனனியினுடைய இளையராஜாவாக தான் நீங்க இருக்கணும். அப்புறம் அரசியல் வேண்டாம், உங்களுக்கு அந்த அரசியல் பிரவேசம் வேண்டாம். நான் என்னத்தையோ பதவி போட நீங்க எதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட அரசியலுக்குள்ள நுழைய, ஐயோ இந்த பிஜேபி கூட்டம் என்னுடைய பதிவுகளை தப்பு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னத்தையா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எதா இருந்தாலும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இனி நான் ஃப்ரீ பேர்ட். இப்ப எனக்கு எந்த கடமையும் கிடையாது, கடனும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஃப்ரீ பேர்ட். இப்போ இனிமேதான் என்னோட பயணம், இந்த பிறவியின் பயணம் ஆரம்பிச்சாச்சு. என்னோட ராஜு போயிட்டான், அவனுடைய சக்தியும் சேர்ந்து எனக்குள்ள இருந்து என்னுடைய பரந்தாமன் என்னை இயக்குவிப்பான். இப்ப நான் தான் ரதியும் நான் தான், மன்மதனும் நான் தான். என்னுள் இருக்கும் அந்த விஜயராஜு என்னை இயக்குவிப்பான், என்னை ஜெயிக்க வைப்பான். சரியா? அதனால பிஜேபி யாரா இருந்தாலும் சரி, நான் இப்ப மோடியை கீழே இறக்கலான் இருக்கேன். எப்ப பத்மபூஷன் விருது பிரேமலதாவை கூப்பிட்டு நீங்க கொடுக்குறீங்களோ, பிரேமலதாவுக்கும் விஜயகாந்தோட சக்சஸுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது. விஜயகாந்த் அணுவா சித்திரவதை பண்ணா. விஜயகாந்த் யாருக்காவது கொடுத்தான்னா இவ திட்டுவா. நீங்க யாரை விட்டு கொடுத்தீங்க வச்சீங்க, ஆனா சண்டை தான் நடக்கும். பிரேமலதா ஒரு தரித்திரியம். என்னைய மும்பையில தேடி கண்டுபிடிச்சு என்னைய அடிப்பேன், குழந்தைய கொல்லுவேன், அப்படி இப்படி என்னை வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா. சாதாரண இந்த பாரதி எங்க இருக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன், பாரதி எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், உன் வாழ்க்கையில நான் தான் எல்லாமே சொல்லி பிரேமலதா சொல்லிதான் மனைவி தான் தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். அது எதுவுமே உண்மை கிடையாது. பிரேமலதா மிரட்டி தான் சொல்லியிருப்பாங்க. பிரேமலதா விஜயராஜனுடைய உண்மையான சக்தி. பிரேமலதாவோட திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எத்தனை தூரத்து இடிமுழக்கத்துக்கு அவனுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் செந்தூரப்பூவைக்கு அவார்டு கிடைச்சிருக்குது, பூந்தோட்ட காவல்காரனுக்கு அவார்டு கிடைச்சிருக்குது. அந்த இவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாமே அவருக்கு கிடைச்சாச்சு. இந்த தேவடியால இந்த பிரேமலதா அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவன் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, எல்லாருக்கும் புக்கு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, படிப்புக்கு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதுல பிரேமலதாவோட பங்கு எங்க இருந்து இருக்கு? பிரேமலதா டூப்பு போடாம சண்டைக்கு பண்றதுக்கு சக்தி மாத்தி விட்டது நானு. திருமணத்துக்கு முன்னாடியே பண்ணது நானு. பிரேமலதாவை எல்லாம் பண்ணினா பத்மபூஷன் விருது தூக்கி பிரேமலதா கையில கொடுக்குறீங்க. நீங்க பத்மபூஷன் விருது விஜயகாந்துக்கு கொடுக்கவே வேண்டாம். அப்படி கொடுக்கறதாக இருந்தால் அவ அக்கா விஜயலட்சுமி கூப்பிட்டு கொடுங்க. இல்லன்னா விஜயகாந்தோடைய அண்ணன் தம்பி இந்த செல்வராஜ் யாராவது இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு கொடுங்க. பிரேமலதாக்கு அந்த தகுதியே கிடையாது. பிரேமலதா அவனை சித்திரவதை பண்ணான். அந்த விஜயகாந்தோட மரணத்தில் மர்மம் உள்ளது. பிரேமலதா தான் எதையோ கொடுத்து என்னத்தையோ பண்ணி அடின்னு அடிச்சு அந்த வீடியோ எல்லாம் எனக்கு வந்தது. அவனை போட்டு அடிக்கிற வீடியோ, காலால எத்தனை வீடியோ, வீல் சேரோட எத்தனை வீடியோ, இப்படி எத்துவா, இப்படி ஒரு எத்துவா, அப்படியே போய் அப்படி விழுந்து அம்மானு கத்துனான் விஜயராஜு. அந்த வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு வந்தது. யாரு அப்பதான் விஜயகாந்தோட ஞாபகமே எனக்கு இருக்கா, அதனால நான் டிலீட் பண்ணிடுறேன். அப்புறம் போலீஸ்லயே போய் சைபர் கிரைம்லயே போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். யாரும் இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் அனுப்பிக்கிட்டே இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பிளாக் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் நிறுத்தினா. சைபர் கிரைம்ல கொடுத்துறேன்னு சொன்னப்பறம் தான் நிறுத்தினா. விஜயகாந்தோட மரணத்தில் மர்மம் உள்ளது. பிரேமலதா மேல எனக்கு பிரேமலதா சுத்திஷ் அவ பொய்த்தான்கள் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. இதான் என் பேர்ல வாங்கின சொத்துக்கள். விஜயகாந்த் என் பேர்ல தான் எல்லாமே சொத்துக்கள்லாம் வாங்குவான். அதெல்லாம் சுத்தீஷ் 3 பேரும் எங்கிட்ட இருந்து மிரட்டி விஜயகாந்த் அப்படி செஞ்சிருவேன். அப்ப அந்த காலத்திலேயே விஜயகாந்த் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் மிரட்டினாங்க. அந்த காலத்திலேயே பாரதியை நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் மிரட்டி எல்லாத்தையும் விஜயகாந்த் இருந்து எழுதி வாங்கியாச்சு, என்கிட்ட இருந்து எழுதி வாங்கியாச்சு. அவனை டம்மி பீஸா ஆக்குனாங்க. இதை சிபிசிஐடி தான் இந்த மேட்டரை கையில எடுக்கணும். பத்மபூஷன் விருதுவை வாங்குவதற்குண்டான தகுதி பிரேமலதாக்கு கிடையாது. பத்மபூஷன் விருது கொடுங்க, அந்த 2 பசங்களுக்குமே கிடையாது.
2 பசங்களுக்குமே அந்த தகுதி அருகதை கிடையாது. ஏன்னா அந்த பெத்த தகப்பனானவன் ஏங்கி இருக்கிறான். பாரதியோட போட்டோ காட்டு, பாரதியோட போட்டோ காட்டு, அவ போட்டோ பாத்துக்கிட்டாவது நான் எனக்கு இருக்கேன்னு சொன்னது கூட அந்த பசங்க காட்ட மறுத்தாங்க. இவங்க அம்மாவோட பசங்க தான் அவங்க. அவன் கடைசி மூச்சு இது பிரேமலதா. அதனாலதான் வெறுத்து போய் வெளியில வந்துட்டா. நான் அவனை பார்க்க மாட்டேன், டாக்டர் கெஞ்சிராரு, உள்ள போய் பாருங்க, நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் ஏதாவது பேச்சு கொடுங்க சொல்லும்போது அவன் மாட்டேன்ட்டு போனான். அவன் சொன்னது எல்லாமே பாரதி 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 பாரதி. கடைசியில ஏன் ஆனா எனக்கு தான் இவன் இறக்கும் போது நம்மள யாரோ பாரதின்னு சொல்லுவாங்களே நமக்கு யாரும். அப்பதான் எனக்கு அம்னீஷியா தெளியுது கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க கேட்கலாம், நீங்க ஏன் விஜயகாந்த நீங்க காப்பாத்திருக்கலாமேன்னு கேட்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, தூண்டுதல் பேர்லயோ எதுன்னு பேர்லயோ தன்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு எல்லாமே தன் மனைவி பிரேமலதாங்கிற வார்த்தைய அவன் சொன்னதுனாலதான் அவன் என்ன உடம்புக்கு முடியாம பண்ணாலும் சரி என்னாலும் சரி எனக்கு விஜயகாந்த் ஞாபகமே வராம போச்சு. அவன் கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கலாம். ஒருவேளை இவன் ஏதாவது என்னை அடிச்சிருவேன் இது பண்ணிடுவேங்கிற பயத்துல அப்படி சொல்லிருக்கலானா சொன்னானா, அதை நீ போலீஸ்ல போய் சொல்லிருக்கலாமே. விஜயகாந்த் எதா இருந்தாலும் போலீஸ்ல போய் சொல்லிருக்கலாமே. சரி இவதான் என்னோட முன்னாள் காதலி, என்னோட முன்னாள் மனைவி, இவதான் இவளை அந்த மாதிரி மிரட்டா வைக்கிறான்னு விஜயகாந்த் சொல்லிருக்கலாமே. ஏன் சொல்லல? எனக்கு அங்கேயும் சந்தேகம் வருது. ஓகே இளையராஜா அவர்களே, உங்களுக்கு நான் மெசேஜ் வச்சிருக்கேன். நம்பர் 1 காப்பி ரைட் இனிமே வேண்டாம். நம்பர் 2 அரசியலை விட்டு வெளியில வாங்க. எந்த அரசியல் பதிவும் நம்ம பாதைக்கு வேண்டாம், விலகி வந்துருங்க. பிஜேபியை இந்த தடவை நான் தோக்கடிக்க போறேன். அமித்ஷா பிஜேபி தோக்கடிக்க போறேன். அது ஏற்கனவே நான் சொன்னதுதான். எப்ப விஜயகாந்தோட வெற்றிக்கு பின்னாடி பிரேமலதா இருக்கான்னு இந்த பிஜேபி கும்பல் சொல்லிச்சோ நம்புச்சோ, ஐ ஹேட் தம்.